أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم شر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லா புகழும் உலகை படைத்த ஆளுகின்ற அல்லாஹ்வுக்கு அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத்தும் ஸலாமும் சத்திய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தவர்கள் அன்னலாரின் தோழர்கள் மறுமை வரைக்கும் யாரெல்லாம் அவரை பின்பற்றுகின்றார்களோ அவர்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றும் முகமாக அல்லாஹ்வின் இல்லத்தில் ஒன்று கூடியிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, எல்லா நிலைகளிலும் தக்வா என்று சொல்லக்கூடிய இறையச்சத்தை உள்ளத்திலே நிலைநிறுத்தி அவனை பயந்து வாழக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்குவானாக என பிரார்த்தித்தவனாக ஹுத்பா உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். இன்றைய ஹுத்பா உரையில் பள்ளிவாசலோடு தொடர்பை ஏற்படுத்திக் கொள்வோம் என்ற ஒரு தலைப்பில் ஒரு சில செய்திகளை திருமறை அல் குர்ஆனில் இருந்தும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்தும் குறுகிய நேரத்தில் உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வருவதற்கு நான் விரும்புகிறேன். திருமறை அல் குர்ஆன் சூரா ஹுஜராத்தில் அல்லாஹ் வலாகின்னல்லாஹ ஹப்பப இலைக்குமுல் ஈமான் வஸய்யனஹு ஃபீ குலூபிக்கும் வகர்ரஹ இலைக்குமுல் குஃப்ர வல் ஃபுசூக வல் இஸ்யான். இருப்பினும் அல்லாஹ் உங்களுக்கு ஈமானை விருப்பத்துக்குரியதாக அல்லாஹ் தந்திருக்கிறார். வஸய்யனஹு, அந்த ஈமானை உங்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ் அழகுபடுத்தி வைத்திருக்கிறார். அல்லாஹ்வை பற்றிய நம்பிக்கை, அந்த நம்பிக்கையுடைய அடியாக வரக்கூடிய இபாதத்துக்கள், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஈமான் 70 சொச்சம் கிளைகளை கொண்டது. அதிலே ஆக உயர்ந்ததும் முதலாவதும் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவும், அதிலே ஆக தரம் குறைந்தது, நீங்க பாதையில போகும் பொழுது அடுத்த மனிதர்களுக்கு இடர் கொடுக்கக்கூடிய ஏதாவது இருந்தால் அதை நீங்கள் அகற்றிவிட்டு போனால் உங்களிடத்திலே ஈமான் இருக்கின்றது, நீங்கள் முக்மினாக இருக்கின்றீர்கள் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி ஈமானோடு 70 சொச்சம் இபாதத்துக்களை அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கெல்லாம் சொல்லி காட்டினார்கள். இந்த இபாதத்துக்களை அல்லாஹ் அவனை ஈமான் கொள்வதில் உள்ளத்தில் அளவு கடந்த ஒரு விருப்பத்தை நமக்கெல்லாம் ஆக்கி தந்திருக்கிறான். அவன் சொன்ன இபாதத்துக்கள் இருக்கின்றதை அன்பார்ந்தவர்களே, அதை எங்களுடைய உள்ளத்திலே அல்லாஹ் அழகுபடுத்தி வைத்திருக்கிறான். எவ்வளவு அழகாக இருக்கிறது தொழுகை, அல்ஹம்துலில்லாஹ். நோன்பு எவ்வளவு அழகாக இருக்கின்றது, சுவர்க்கம் இருக்கின்றது, அல்ஹம்துலில்லாஹ். சதகா, தான தர்மம், கியாமுல் லைல், கிராத்துல் குர்ஆன், இபாதத்துக்கள் இறைவனுக்கு மாத்திரம் செய்யக்கூடிய அந்த இபாதத்துக்களை அல்லாஹ் நமக்கெல்லாம் உள்ளத்திலே அழகுபடுத்தி வைத்து எங்களை எல்லாம் அதிலே அதிகமாக ஈடுபடுவதற்கெல்லாம் வைத்திருக்கிறார். உங்களுக்கு நிராகரிப்பை அல்லாஹ் வெறுப்புக்குரியதாக ஆக்கி வைத்திருக்கிறான். பாவத்தையும் வெறுப்புக்குரியதாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான். நன்மைகளை ஒரு மனிதன் விரும்புவது என்பது, உள்ளம் அதிலே ஆசை கொள்வது என்பது அல்லாஹ் நமக்கெல்லாம் தந்திருக்கின்ற நியமத்துக்களில் மிகப்பெரிய ஒரு நியமம். அந்த அடிப்படையில் அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலை ஒரு மனிதன் நேசிக்கின்ற தன்மை,
அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலை ஒரு மனிதன் விரும்புகின்ற தன்மை, அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலோடு அடிக்கடி தொடர்புகளை ஒரு மனிதன் வலுப்படுத்துகின்ற தன்மை, அது ரப்புல் ஆலமீன் ஒரு முஃமினுடைய உள்ளத்திலே கொடுத்து விட்டார். அன்பார்ந்தவர்களே, அந்த விருப்பத்துக்கு, அந்த ஈடுபாட்டுக்கு நாளை மனுஷருடைய மைதானத்திலே நிழல்கள் இல்லாத நேரத்தில் மக்கள் எல்லோரும் நிழலை தேடி ஓடக்கூடிய சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், 7 பேருக்கு நிழல் வழங்கப்படும். அந்த 7 பேரில் ஒரு மனிதர் யார் தெரியுமா? யாரெல்லாம் இந்த உலகத்தில் இறை இல்லங்களோடு தங்களுடைய தொடர்புகளை வலுப்படுத்திக் கொண்டார்களோ, யாரெல்லாம் இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதை நேசித்தார்களோ, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை அழைத்து நிழலில்லாத நேரத்தில் அவருடைய அரசுடைய நிழலுக்கு கீழால் உட்கார வைப்பான் என்பதாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நான் நிறைய விஷயங்களை எங்கள் உள்ளம் விரும்புகின்றது, ஆசைவோம் என்பது சில பொழுதுகளில் அவைகளை நாம் நீங்களும் அடைகிறோம். எங்களோட வீட்டை நம்ம நேசிக்கிறோம், ஃபேக்டரியை நேசிக்கிறோம், தோட்டத்தை நேசிக்கிறோம், கடையை நேசிக்கிறோம், அதை பற்றி சிந்திக்கிறோம். அதற்கு ஏதும் நடந்து விடாது என்பதற்காக அடிக்கடி அந்த இடத்துக்கு நாம் போயிட்டு வரோம், அதற்கு பாதுகாப்பு கொடுக்கிறோம், அதை பற்றி 4 பேர் இடத்துல விசாரிக்கிறோம். உள்ளம் உலகத்தோடு இருக்கின்ற கட்டிடங்கள், இடங்கள், இவைகளை நேசித்துக் கொண்டிருக்கின்றது. தப்பு கிடையாது. விருப்பத்துக்குரிய மனைவியை நேசிக்கிறோம், தாயையும் தந்தையையும் நேசிக்கிறோம், எல்லோரையும் விட பெற்றெடுத்த பிள்ளைகளை நானும் நீங்களும் நேசிக்கிறோம், நண்பர்களை நேசிக்கிறோம். நண்பர்களுக்காக பணத்தையும் காலத்தையும் நேரத்தையும் நாம் செலவு செய்கிறோம். அது தப்பு கிடையாது. அந்த நேசம் என்பது தேவை. அது எப்போதும் அல்லாஹ்வும் ரசூலும் போட்ட தடைகளை தாண்டி அது போகப்படுவதுதான் மார்க்கம். அந்த நேசத்தை என்ன செய்கின்றது தெரியுமா? தடை செய்கின்றது. ஆனால் அந்த உள்ளத்துல தந்த வீட்டை விட, தந்த மனைவியை விட, தந்த சொப்பை விட, தந்த ஃபேக்டரியை விட, தந்த வாகனத்தை விட ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் அல்லாஹ் நேசிக்கின்ற இந்த உலகத்தில் அன்பானவர்களே, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஹப்புல் பிலாதி இலல்லாஹ், அல்லாஹ்வுக்கு இந்த உலகத்திலே விருப்பமான ஒரு இடம் இருக்கும் என்று இருந்தால் அது பள்ளிவாசல் தான் என்பதை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே. இந்த பள்ளிவாசலை ஒரு மனிதன் இந்த உலகத்திலே நேசிக்க தொடங்கி விட்டார் அன்பானவர்களே, நாளை மறுமையிலே அவன் சுவர்க்கத்திலே, நாளை மறுமையிலே அரசுடைய நிழலுக்கு சொந்தக்காரனாக அவன் மாறிவிடுவான். இதை தவிர ஏராளமான செய்திகளை அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கெல்லாம் சொல்லித் தருகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசிச்சார். அதனால்தான் பள்ளிவாசலுக்கு பக்கத்திலே அவருடைய வீட்டை அமைத்துக் கொண்டார்கள். பள்ளிவாசலுக்கு பக்கத்தில் என்றா கதவை திறந்தா வீடு, கதவை திறந்துட்டா வீடு. நிறைய செய்திகளை பார்க்கிறோம். நான் நீங்களும் சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் வீட்டிலிருந்து பள்ளிவாசலுக்கு வரும் வரைக்கும் காத்திருப்பார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுபஹ் தொழுகையை முடித்து விட்டால் சூரியன் உதயமாகும் வரை எந்த இடத்தில் தொழுதார்களோ அந்த இடத்தில் அப்படியே உட்கார்ந்து கொண்டிருப்பார்கள் பள்ளிவாசல்ல. அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு பிரயாணம் போய்விட்டு வந்தால், ஒரு யுத்தத்தை முடித்துவிட்டு வந்தால், நேராக அவருடைய வீட்டுக்கு போவதற்கு பதிலாக அல்லாஹ்வுடைய தூதர் பள்ளிவாசலுக்கு வந்திருந்து மக்களுடைய பிரச்சனைகளை கேட்டு போட்டு சில நேரங்கள்ல பள்ளிவாசலுக்குரிய காணிக்கையான தஹியத்துல் மஸ்ஜிதை தொழுதுவிட்டு வீட்டுக்கு போகின்ற வரலாறுகளை எல்லாம் நாம் பார்க்கிறோம் என்றால், அல்லாஹ்வுடைய தூதர் இறைவனுடைய இல்லமாகிய மஸ்ஜிதை முதலாக உள்ளத்திலே கொண்டு போய் வைத்தார்கள். அதனாலதான் சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 பள்ளிவாசல்களை பார்க்கிறதுக்கு டிக்கெட் போட்டு
பணத்தை செலவழிச்சு நேரத்தை எடுத்து பணத்தை செலவழிச்சு 3 பள்ளிவாசலுக்கு இபாதத் செய்யறதுக்கல்ல, இபாதத் செய்யறதுக்கு போறவர். அவர் எதற்கு போறார் தெரியுமா? பள்ளிவாசலை பார்த்து விட்டு வருவதற்கு போவதை பற்றி நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இபாதத் சொன்னார்கள். மஸ்ஜிதுல் அக்ஸா, மதீனா அல் முனவ்வரா, மஸ்ஜிதுன் நபவி, மஸ்ஜிதுல் ஹராம் எதுக்கு போறாரு தெரியுமா? பள்ளியை கொஞ்சம் பார்த்துட்டு வாரத்துக்கு, பள்ளிவாசலை பார்த்துட்டு வாரத்துக்கு போறதுக்கே அல்லாஹ்வுடைய தூதர் நன்மை என்று சொன்னார்கள் என்றால், உலகத்தில் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான அந்த இடத்தோட எங்கட தொடர்பை நம்ம எப்படியெல்லாம் வலுப்படுத்திக் கொள்ளலாம், நாங்க எப்படி இந்த தொடர்புகளை நம்ம வச்சுக்கொள்றது, நம்ம கொஞ்சம் சிந்திப்போம். நம்முடைய தொடர்புகள் எப்படி இருக்கின்றது? கிழமையில ஒரு நாள் தானா பள்ளிவாசலுக்கு வாரம், நம்ம ஒரு நாள் 2 நேரம் வாரோமா, மாதத்துல ஒரு விடுத்தம் தான் வாரோமா, பள்ளிவாசலுக்கு தொழுகைக்கு மட்டும்தானா வந்துட்டு நானும் நீங்களும் போகிறோம் என்றால், இதையும் தாண்டிய தொடர்புகளை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சொல்லி இறை இல்லமாகிய அல்லாஹ்வுடைய இல்லத்துக்கு நீங்க வந்துட்டு போக, வாரத்துக்கென்றே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு செய்திகளிலும் பள்ளிவாசலை தொடர்படுத்தும் பொழுதெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் ஏராளமான நன்மைகளை நமக்கெல்லாம் சொல்லி தந்திருக்கிறார்கள். நம்ம அதை எங்கட வாழ்க்கையில நம்ம மிஸ் பண்ணி கொண்டே இருக்கிறோம். நம்ம அதை பெருசா நம்ம கணக்கெடுக்கிறது இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், பள்ளிவாசலுக்கு அக்லமு அஜ்ரா, நன்மைகளிலே ஆக நிறைந்த நிரப்பமான கூலி யாருக்கு தெரியுமான்னு கேட்டாங்க சஹாபாக்கள். சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பள்ளிவாசலுக்கு மிக தூரத்தில் இருந்து யாரெல்லாம் நடந்து வருகிறார்களோ அக்லமு அஜ்ரன் இந்தல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் அவருக்கு நிறைய கூலி இருக்கிறது என்பதாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மதீனத்து பள்ளி கட்டப்பட்டவுடனே ஆங்காங்கே இருந்தவர்கள் எல்லாம் பள்ளிவாசலுக்கு பக்கத்திலே வீடுகளை அமைக்க தொடங்கினார்கள். பனு சலமா கோத்திரத்தினர் பள்ளிவாசலை விட்டு மிகுந்த தூரத்தில் இருந்தார்கள். பள்ளிவாசலை நோக்கி மக்கள் எல்லாம் அருகில் வர கண்டதும் அவர்களும் தங்களுடைய வீடுகளை காலி செய்து கொண்டு பக்கத்துல வந்து வீட்டை கட்டி கொள்றதுக்கு அவங்க நினைச்சாங்க, முடிவு செஞ்சாங்க, வெளியானாங்க. அல்லாஹ்வுடைய தூதருக்கு இந்த செய்தி வருகின்றது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், பனு சலமா கோத்திரத்துக்கு சொன்னார்கள், என்ன தெரியுமா? வேண்டாம், பள்ளிவாசலுக்கு பக்கத்துக்கு நீங்க வர வேண்டாம், நீங்கள் அங்கே இருந்து கொள்ளுங்கள். அங்கிருந்து நீங்கள் எட்டுக்களை வைத்து நீங்கள் பள்ளிவாசலுக்கு நீங்கள் நடந்து வாருங்கள். நீங்கள் பள்ளிவாசலுக்கு எட்டுக்களை வைத்து நடந்து வரும் பொழுது ஒவ்வொரு எட்டுக்களுக்கும் துக்தபு ஆதாருஹும், நீங்கள் வைக்கின்ற ஒவ்வொரு எட்டுக்களுக்கும் நன்மைகள் உங்களுக்கு பதியப்படும் என்பதாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னவுடனே பனு சலமா கோத்திரத்தினர் மதீனா பள்ளியில பள்ளிவாசலுக்கு அருகில் வராம அங்கே இருந்து கொண்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், 3 இபாதத்துக்கள் நீங்கள் செய்தால் உங்களுடைய தரஜா உயர்த்தப்படும், உங்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும். சஹாபாக்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே 3 தரஜாக்களும் என்ன என்று கேட்ட நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இஸ்பாபுல் வுதுஇ அலல் மகாரி, உங்களுக்கு கஷ்டமான நேரத்திலையும் வுதுவை சம்பூர்ணமாக ஒழுங்காக அழகாக நீங்கள் செய்வது. நீங்க செய்றீங்களா? உழுவ கூலான நேரம் தண்ணியை யூஸ் பண்றது கஷ்டம், கஷ்டமான நேரத்திலும் வுளுவுடைய உறுப்புகளை விடாமல் ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி நீங்க எல்லாம் செய்றீங்களா? நீங்க செஞ்சீங்கன்னா ஒரு தரஜா சுவர்க்கத்திலே உயர்த்தப்படும், உங்களோட பாவம் மன்னிக்கப்படும் என்றார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இரண்டாவது சொன்னாங்க அல்லாஹ்வுடைய தூதர், நீங்க வீடுகளில் இருந்து பள்ளிவாசலை நோக்கி நீங்கள் வரும் பொழுது, அல்லாஹ் விரும்பக்கூடிய இல்லத்தை நோக்கி வரும் பொழுது
நீங்கள் காலடிகளை வைப்பீர்கள் அல்லவா, அதிகமான காலடிகளை வைத்து பள்ளிவாசலுக்கு நீங்கள் நடந்து வாருங்கள். பள்ளிவாசலுக்கு நீங்கள் நடந்து வாருங்கள். நடந்து வரும்பொழுதெல்லாம் சுவர்க்கத்திலே உங்களுடைய தரஜா உயர்த்தப்படுகின்றது, உங்களுடைய பாவம் மன்னிக்கப்படுகின்றது. வந்தவர் தொழுதுவிட்டு மூன்றாவதாக சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய தூதர், சுபகத்தை விட்டு போராடு வீட்டுக்கு அதிகாலையில 4 மணிக்கு போல எழுந்துகிறார், தஹஜ்ஜத் தொழுகிறார். அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல்ல பாங்கு சொல்லிட்டார்களோ இகாமத் சொல்லிட்டார்களா என்ற எதிர்பார்ப்போடு இருக்கிறார். எதிர்பார்ப்பு தான், வேற எதுக்குமே இல்லை. என் தவிர ஒரு தொழுகை முடிந்தவருக்கு, தொழுகை முடிஞ்சவனே அவருடைய எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா பார்ப்பவர்களே, தொழுகை முடிஞ்சவனே நம்முடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் வித்தியாசமா இருக்கும், அது தவறு இல்லை. ஆனாலும் தொழுக பள்ளிவாசலுக்கு போகணும், கடையில யாராவது விற்கணும், கடையை மூடிடணும், பிள்ளைய டைமு கூட்டின்னு வந்துடணும், ஜமாத் மிஸ் ஆகிடப்படாது, ஜமாத்துக்கு போய் சேர்ந்துடணும், தூங்கிடப்படாது, நைட்ல எழுதினத்தோட வந்துடணும். அசர் தொழுகையா சாப்பாடு அடிச்சு போட்டு ஜும்மாவுக்கு பிடிக்காத ஒரு குட்டி தூக்கம் போட்டாலும் கூட மனசுல எண்ணம் வருகிறது, அசர் சலாக்கு நாம் போகணும். விளையாடி கொண்டிருக்கிறான் கிரவுண்ட்ல, பேசிக் கொண்டிருக்கிறார்கள் பீச்சில, பஜார்ல நின்று கொண்டிருக்கிறார்கள். அவன் என்ன வருகின்றது தெரியுமா, ஹையால் ஸலா ஹையால் ஃபலா அழைக்கப்படுகின்றது, பள்ளிவாசலுக்கு நாம் போகணும் என்று எந்த மனிதனுடைய உள்ளத்தில எண்ணம் அடிக்கடி அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதை பற்றி அவருடைய உள்ளத்துல வருகின்றனா, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு தரஜா சுவர்க்கத்திலே உயர்த்தப்படுகின்றது, அவருடைய பாவம் என்ன செய்யப்படுகின்றது, மன்னிக்கப்படுகின்றது என்ற செய்தியை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஜும்மாவுடைய தினத்தை பாருங்க அன்பார்ந்தவர்கள், ஜும்மாவுடைய தினத்தை பற்றி நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது, ஜும்மாக்கு இளையலத்திய பள்ளிவாசலுக்கு வரும்பொழுது முதலாவது நேரத்தில் வருகின்றவர்களுக்கு ஒட்டகமும், இரண்டாவது நேரத்தில் வருகின்றவர்களுக்கு மாடும், மூன்றாவது நேரத்தில் வருகின்றவர்களுக்கு ஒரு ஆடும், நான்காவது நேரத்தில் வருகின்றவருக்கு ஒரு கோழியும், ஐந்தாவது நேரத்தில் ஜும்மா தினத்தில் இறை இல்லத்துக்கு பள்ளிவாசலுக்கு மார்க்கத்தை படிக்கிறதுக்கு நேர காலத்தோட வாரவர் ஒரு முட்டையும் தர்மம் செய்கிற நன்மையையும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்றால், வெள்ளிக்கிழமை நாள்ல நீ நேர காலத்தோடு ஏன் இடத்துக்கு நீ வா, ஏன் இடத்துக்கு நீ வா, நீ வாரதா இருந்தால் நீ இப்படி இப்படி எல்லாம் வரும்பொழுது சொன்னார்கள். வெள்ளிக்கிழமை நாள்ல எந்த நேரத்துக்கும் இல்லாம பள்ளிவாசல்ல 3 வாயல்களையும், இந்த பள்ளிவாசல்ல 3 வாயல், மலக்குமார்கள் எல்லாம் இருந்து கொண்டிருப்பார்கள். என்னுடைய பள்ளிவாசலுக்கு நீ வரும் பொழுதும், இமாம் மிம்பருக்கு ஏறும் பொழுதும், நீ என்னுடைய பள்ளிவாசலுக்குள் வந்தாயா ஜும்மாவுடைய தினத்தில், ஜும்மா உரையை கேட்பதற்கு பள்ளிவாசலுக்குள்ள நான் வந்துட்டேன் என்று எடுத்து காட்டுவதற்கு மலக்குமார்கள் எல்லாம், அப்துல்லா வந்தாரு, காசிம் வந்தாரு, முகமது வந்தாரு, இப்ராஹிம் வந்தாரு என்று வாசல் இருந்து பதிவு செய்து கொண்டே இருப்பார்கள். இமாம் பிம்பருக்கு ஏறிட்டார், பதிவு புத்தகத்தை மூடிவிட்டு மலக்குமார்கள் எல்லாம் முன்னால வந்து உரையை கேட்பார்கள் என்ற செய்தியை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி எங்கட உள்ளத்தை கொண்டு போய் அல்லாஹ்வுடைய தூதர் பள்ளி வாசலோடு டச் பண்றதுக்கு, தொடர்பாகிறதுக்கு, தொழுகையுடைய இபாதத்துக்களை சிறப்பித்தே சொன்னார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது ஒரு மனிதன் இந்த உலகத்துல இறை இல்லத்தோட தொடர்புபட்டுக் கொள்வதற்கு தொழுகையை பயன்படுத்திக் கொள்ளும் என்று சொன்னாங்க ரசூலுல்லாஹ். ஒரு மனிதன் ரப்பு விரும்பக்கூடிய அவனுடைய மாளிகைக்கு நீங்க தொழுகைக்கு நேரத்துக்கு வந்து 27 மடங்கு நன்மையை ஜமாத்தோடு பெற்றுக் கொள்வதற்காக அல்லாஹ் நேசித்த ஒரு இடத்தை நீங்களும் நேசித்துக் கொள்ளுங்கள் என்பதாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மனசுல கை வச்சுக்கீங்க, நாங்க கேட்டுக்கொள்வோம் எங்களை, நானும் நீங்களும் கேட்டுக்கொள்வோம் எங்களை. சுபகு தொழுகைக்கு நான் வந்தேனா, இவ்வளவு பெரிய பள்ளிவாசல்ல முஸ்லிம்
கிராமங்கள் எல்லாம் ஜும்மா நாள் எல்லாம் நிரம்பி வழியுது. ஜும்மாக்கு மட்டும்தானா அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலிடம் நேசிக்கிறோம், தொடர்பு வைத்திருக்கிறோம்? அதுவும் எத்தனை பேர் இமாம் மிம்பர் ஏறுவதற்கு முன்னாலே அல்லாஹ்வுக்கு விருப்பமான மாளிகையில பேர பதிஞ்சு வந்தாங்க. பாங்கு சொல்லும் பொழுதெல்லாம் பீச்சில் இருக்கிறோம். பாங்கு சொல்லும் பொழுதெல்லாம் முஸ்லிம் வாலிபர்கள் எல்லாம் இண்டோர் கிரிக்கெட் ஸ்டேடியத்துக்குள்ள விளையாடி இருக்கிறாங்க. அதை கேட்கறதுக்கு யாரும் இல்ல. அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல் விருப்பத்துக்குரிய இடம். அது அவ்வான் சொல்லி அழைக்கப்படுகின்றது. விருப்பத்துக்குரிய இடத்துக்கு தொழுக நேரத்துல நான் விரும்பியிருக்கின்ற இடத்தை விட்டுட்டு வாரத்துக்கு எனக்கு மனசு வரலையா? அன்பாதவர்களே, வீட்டில் இருந்தா வா, பீச்சில் இருந்தா வா, இண்டோர் கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் இருந்தா நீ வா, பஜார் இருந்தா கடையை கூட்டிட்டு வா. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் நேசித்த ஒரு இடத்தை நான் நேசிக்கிறேன். ரப்பு கூப்பிடும் பொழுது, அழைக்கும் பொழுது நான் அந்த இடத்துக்கு போவேன். அல்லாஹ் நாளை மறுமையிலே எனக்கு அரசுடைய நிழலை தருவதற்கு போதுமானவன். நிச்சயமாக அல்லாஹ் நான் அவன் அழைக்கும் போது, பள்ளிவாசலுக்கு நான் போகும் பொழுது அல்லாஹ் எனக்கு அதை தருகிறான். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மன் ராக மன் கதா இலா மஸ்ஜிதின் அவ் ராக குல்லமா ராக. எவர்களெல்லாம் இந்த செய்தியிலே அல்லாஹ்வுடைய தூதர் தொழுகையை பத்தி பேசவில்லை, கிராத்துல் குர்ஆனை பத்தி பேசல, பயான் நிகழ்ச்சியை பத்தி பேசல. ஒரு மனிதர் வாரார், பள்ளிவாசலுக்கு கொஞ்சம் போயிட்டு வருவோம், பள்ளிவாசலுக்கு வாரார், தேவைகள் எதையுமே அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், நீ பள்ளிவாசலுக்கு வரும் பொழுதெல்லாம், அது இரவாக இருக்கலாம், பகலாக இருக்கலாம், மாலையில் இருக்கலாம், காலையில் இருக்கலாம், உனக்கு ஒரு துன்பம் வரலாம், பிரச்சனை வரலாம், அல்லாஹ்வுக்கு சுஜூத் செய்வதற்கு நீ ஓடி வருகிறாய். நடுநிசையாக இருக்கலாம், பகல் பொழுதாக இருக்கலாம், நீ இறைவனுடைய பள்ளிவாசலுக்குள்ள வந்து காலடி வைக்கும் பொழுதெல்லாம் நீ யாரு தெரியுமாப்பா? நீ படைத்தவன் ரப்புல் ஆலமீனுடைய விருப்பத்துக்குரிய இடத்துக்கு வரத்தான நீ மறுமையில ரப்புடைய கெஸ்டாக நீ ஒரு விருந்தாளியாக இருக்கிறாய். நீ வரும் பொழுதெல்லாம் சுவர்க்கம் உனக்கு தயார்படுத்தப்படுகிறது. எப்படி? இன்றைக்கு வாராய், லோகருக்கு வாராய், உனக்கு அலங்காரிக்கப்படுகின்றது. அசருக்கு வாராய், அலங்கரிக்கப்படுகின்றது. மாரிக்கு வாராய், உனக்கு ஸ்பெஷலாக அலங்கரிக்கப்படுகின்றது. ஹதீஸுடைய வார்த்தை. அது அல்லாத நேரத்திலும் நீ வருகிறாய். எதற்கு வருகிறாய்? இரண்டாவதாக பள்ளிவாசலுக்குள்ளே உட்கார்ந்திருக்க வருகிறாய். அல்லாஹ் அக்பர். இது தொழுகை இல்லை, இது தொழுகை இல்லை. நீ உட்கார்ந்திருக்கிறாய். எதற்கு உட்கார்ந்திருக்கிறாய்? வெள்ளிக்கிழமை நாளையில இமாமுடைய உரையை கேட்பதற்கு நீ உட்கார்ந்திருக்கிறாய். பள்ளிவாசலுக்குள்ளே இத்தனாம் திகதி இன்ன நாள் ஒரு பயான் நிகழ்ச்சி நடைபெறுகின்றது. ரப்புடைய பள்ளிவாசலுக்கு நீ வருகிறாய். பள்ளிவாசலிலே குர்ஆன் விளக்கம் நடைபெறுகின்றது. ஐவேளை தொழுகைக்கு பின்னுக்காக இமாம் எழும்பி ஒரு ஆயத்தை விளக்கப்படுத்துகிறான். அது குர்ஆனை படிக்கிறேன். இங்கே பள்ளிவாசலுக்குள்ளே சுபஹ் தொழுகைக்கு பின்னால், மாரிப் தொழுகைக்கு பின்னால என்ன நடைபெறுகின்றது? ஹிஃபுல் குர்ஆன் மதரசா நடைபெறுகின்றது. எல்லோரும் இருக்கிறார்கள். அங்கே ஒரு தகப்பன் பிள்ளையை விடுவதற்கு வந்தவர் பள்ளிவாசலுக்குள்ளே குந்திக் கொள்கிறார். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னுடைய உலகத்தில் இறைவனுடைய இறை இல்லங்களில் ஏதாவது ஒரு இறை இல்லத்தில், ஏதாவது ஒரு மஸ்ஜிதில் அந்த ஜமாத்தை சார்ந்தவங்க ஓட்டு கூட்டுறாங்க. எதை கொண்டு கொடுக்கிறார்கள்? குர்ஆனை படிக்கிறார்கள். வயததாரசூன பைனஹும், குர்ஆனை ஓதுறாங்க. குர்ஆனுக்கு விளக்கம் சொல்லப்படுகிறது. அப்படி இருந்து இருக்கிறாங்க. சலிப்பில்லாம இருக்கிறாங்க. சலிப்பு தட்டல்ல. வெளியில நிறைய வேலை இருக்குது, வெளியில் நிறைய வேலைகள் இருக்குது. ஆனால் ஒரு 10 நிமிடங்கள் நடைபெறுகின்ற அந்த உரையில இருந்துட்டு போக, ரெப்புடைய வாசல் தானே இது, ரெப்புடைய பள்ளிதானே என்று ஒரு 10 நிமிஷம் உட்கார்ந்துட்டு போறார். சில நேரம் மனைவியோடு வாரார், சில பொழுதுகளில் மகனையும் அழைத்து வாரார், சில பொழுதுகளில்
பெண்களுக்கு தனியாக அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலில் பயான் நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்யும் பொழுது நீங்க இன்றைக்கு பயான் நடக்குது, நீங்க மகளையும் கூட்டிட்டு அல்லாஹ் பள்ளிக்கு போய் படிங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், அந்த தியாகத்தோடு வந்து இறை இல்லத்தில் இருந்து குர்ஆனை படித்த அந்த கூட்டத்தாருக்கு அல்லாஹ் சகீனா என்று சொல்லக்கூடிய அமைதியையும் ரஹ்மா என்று சொல்லக்கூடிய பரக்கத்தையும் மலக்குமார்கள் சூழ்ந்து கொள்ளக்கூடிய தன்மையையும் உடனடியாக பாவங்கள் மன்னிக்கப்படக்கூடிய மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தையும் அல்லாஹ் இருந்து அமைதியாக பள்ளிவாசல்ல இருந்து கேட்டுட்டு போறார்களே அவர்களுக்கு வழங்குவார் என்பதாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நம்ம எல்லாம் பார்த்துட்டு இருப்போம், இமாம் எப்ப சலாம் கொடுக்கிறது, எப்ப அவசரமா போறது. இமாம் சலாம் கொடுத்த உடனே ஓத வேண்டிய திக்ருகள் எல்லாம் பாக்கி. சுப்ஹானல்லாஹ் சொல்லப்படவில்லை, அல்ஹம்துலில்லாஹ் சொல்லப்படவில்லை, அல்லாஹு அக்பர் சொல்லப்படவில்லை, ஓத வேண்டிய சூறாக்கள் ஓதப்படவில்லை. அவசரமாக எழுப்பி போறார். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தொழுது போட்டு அந்த இடத்திலே பள்ளிவாசல் உட்கார்கிறார், உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். அவரே திக்ர செய்கிறார், திக்ரை செய்துவிட்டு ஒரு தூண்ல சாதிக்கிறார், சிந்திக்கிறார் அல்லாஹ்வை பற்றி, தனக்கு தந்த நியாமத்துக்களை பற்றி அசை போடுகிறார். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பள்ளிவாசலுக்குள்ளே இருக்கிற மலக்குகள் எல்லாம் இந்த மனிதனை பார்த்து, பள்ளிவாசலுக்குள்ளே இருந்தவர், அவர் இருந்தவர், உட்கார்ந்தவர், தேவைகளை குறைத்துக் கொண்டவர், அல்லாஹும்ம க்ஃபிர் லஹு வர்ஹம்ஹு, யா அல்லாஹ் பள்ளிக்குள்ள இருந்து இருக்கிறாரே, தொழுது போட்டு wudu முடியாம இருந்த இடத்திலே இருக்கிறாரே, மலக்குமார்கள் அவருடைய பாவத்தை யா அல்லாஹ் நீ மன்னிப்பாயாக, அவர்களுக்கு ரஹ்மத் செய்வாயாக என்று நம்ம கேட்கிறதுக்கு பதிலா அன்பாண்டவர்களே, நம்ம தான் கேட்கணும் அல்லாஹ்விடத்துல. மலக்குமார்கள் பாவத்தோடு வாழ்க்கையில் உள்ள நமக்கு நாம் இருந்ததால எங்களுக்காக வேண்டி பிரார்த்திக்குகிறார் என்ற செய்தியை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டார்கள் சஹாபாக்களை பார்த்து, நீங்கள் யாராவது ஒருவர், உங்களில் யாராவது இந்த புத்ஹான் அல்லது பத்ஹான் அகீக் என்று சொல்லக்கூடிய 2 மார்க்கெட்டுக்கும் யாராவது போய், மதீனால பெரிய மார்க்கெட், பிசினஸ் மார்க்கெட், எல்லாம் வியாபாரம் நடக்குது, உங்களை யாராவது பத்ஹான் அல்லது அகீக் என்று சொல்லக்கூடிய மார்க்கெட்டுக்கு நீங்க எல்லாம் போறீங்க. எப்படி போறீங்க? குடும்பத்தோட எந்த சண்டையும் இல்ல, பாவங்கள் செய்யாமலும் உங்களோட கையில கொஞ்சம் பணத்தை எடுத்துட்டு நீங்க போறீங்க, அந்த மார்க்கெட்டுக்கு போறீங்க. அங்க போய் நீங்க எதை வாங்க போறீங்க தெரியுமா? ஒட்டகத்தை வாங்க போகிறீர்கள். ஒட்டகம் 2 விதமாக இருக்கும், ஒன்று கொழுத்த ஒட்டகங்கள் இருக்கும், அல்லது சூழ ஒட்டகங்கள், ஒட்டகத்துடைய குட்டியோடு வயிற்றில் இருக்கக்கூடிய ஒட்டகம் இருக்கு. உங்கள்கிட்ட பணம் இருக்குது, எதை வாங்குவீர்கள்? நீங்கள் அந்த சந்தையில் கொழுத்த அல்லது சூழ் கொண்ட ஒட்டகத்தை அல்லவா நீங்கள் எடுத்து வருவீர்கள். எடுத்துட்டு வாரத்துக்கு உங்களை யாருக்காவது விருப்பம் இருக்காது கேட்டான். யா ரசூலல்லாஹ் நஹ்னு நுஹிப்பு தாலிக, யாருதான் அதை விரும்பாம இருப்பாங்க? சல்லி இல்லாட்டி கூட யாராவது நமக்கு பஜார்ல இலவசமா உங்க தந்தா நம்ம யாராவது கொண்டு இருப்போமா இங்க? அப்ப சொன்னாங்க நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களில் ஒருவர், யாராவது ஒருவர் காலை நேரத்தில் பள்ளிவாசலுக்கு போய் அல் குர்ஆனை ஓதி, அல் குர்ஆன்ல ஒரு ஆயா அல்லது 2 ஆயத், ஹதீஸ் அப்படித்தான் வரும், ஒரு ஆயத்தை நீங்க பள்ளிவாசலுக்கு போறீங்க, உள்ள உட்கார்றீங்க, நீங்க ஓடுறீங்க, ஒரு ஆயத் அல்லது 2 ஆயத், அல்லது அந்த ஆயத்துடைய கருத்தை படிக்கின்றீர்கள் பள்ளிவாசலுக்குள்ளே. ஹைரும் மின் நாகத்தை, நீங்க பஜாருக்கு போய் கொடுத்த அந்த 2 ஒட்டகங்களை எடுத்துட்டு வருவதை விட உங்களுக்கு சிறந்தது என்பதாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். பள்ளிவாசலுக்கு வருவது என்பது தொழுகைக்கு மாத்திரம் வருவதல்லது. தொழுகைக்கு மாத்திரம் வரக்கூடிய சகோதரருக்கு
மாத்திரம்தான் அரசுடைய நிழல் கிடைக்கும் என்பதல்ல. பள்ளிவாசலுக்கு நீங்கள் எதுக்கெல்லாம் வருகிறீர்களோ, இஹ்லாஸோட எண்ணத்தோடு எதுக்கெல்லாம் வருகிறீர்களோ, வருகின்ற அத்தனைக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லாவற்றையும் சேர்த்து என்ன செய்கிறான் தெரியுமா? அதற்குரிய பிரதிபலனாக நாளை மறுமையிலே அரசுடைய நிலை தருகிறார் என்பதாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கெல்லாம் சொல்லி காட்டுகிறார்கள் என்றால், எங்கட தொடர்பை பள்ளிவாசலோட நம்ம ஏற்படுத்திக்கணும். நாங்க சிந்திக்கணும், நான் ஏன் சுபகு தொழுகைக்கு பள்ளிவாசலுக்கு போகக்கூடாது? நம்மள நிறைய பேர் இருப்பாங்க, வீட்டை தொழுகிறவங்க இருப்பாங்க. லேட்டாகி எழும்பி இமாம் ஜமாத் முடிஞ்சிட்டு நம்ம வீட்டுல தொழுவோம் என்று ஜமாத்தை மிஸ் பண்ணிட்டு வீட்டில தொழுகின்றவர்கள் ஏராளமானவர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், பள்ளிவாசலுக்கு வந்து இமாமோடு தொழாமல் அவசரமாக வீட்டில, அது எஷா தொழுகையாக இருக்கலாம் நினைக்கிறேன், அதை தொழுது விட்டு தூங்கி விடுகின்றவரை விட பள்ளிவாசலுக்கு வந்து இமாம் வந்து சப்புட நிற்கும் வரைக்கும் அந்த தொழுகையை யாரெல்லாம் எதிர்பார்த்திருக்கிறார்களோ அல்லாஹ்விடத்திலே அவர்கள் நற்கூலியிலே உயர்ந்தவர்களாக இருப்பார்கள் என்பதாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதனால் அன்பார்ந்தவர்களே, பள்ளிவாசல்ல இருந்துட்டு போற பழக்கத்தை கொஞ்சம் ஏற்படுத்திக் கொள்ளும். தொழுதுட்டு அவசரமாக போகாமல் கொஞ்சம் இருந்து திக்ர் செஞ்சுட்டு, அல்லது பள்ளிவாசலுக்கு நேர காலத்தோடு வந்து, குறிப்பா ஜும்மா நாட்களில் நேர காலத்தோடு வந்து பள்ளிவாசல்ல இருக்கும் பொழுது அந்த நன்மைகளை எல்லாம் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரசுடைய நிழலை பெற்றுத்தரக்கூடிய நன்மைகளாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள் என்றால், எங்கட தொடர்பை பள்ளிவாசலோட நீங்க அதிகப்படுத்துங்க. இந்த சமுதாயத்துல அதிகமான இளைஞர்கள் போதை பொருளுக்கு அடிமையாகிறதுக்கு காரணம் என்ன? களவு, பொய், மோசடி, குடும்பத்துக்குள்ள சண்டை, மகன் வாப்பா கட்டுப்படுறல, மகன் வாப்பா சொன்னதை கேட்கிறலன்னு சொன்னா வாப்பா பள்ளிவாசலுக்கு வராம இருக்கிறார். வாப்பா சுபஹ் தொழுகைக்கு பள்ளிவாசலுக்கு வந்தால் மகனை அழைத்து வருவார். அவர் வரலையா அவன் பள்ளிவாசலுக்கு வர மாட்டான். நீங்க வருவீங்க ஒரு காலத்துல, அப்பொழுதெல்லாம் அவன் பள்ளிவாசலை விட்டும் தூரமாக இருப்பான். நம்ம பார்க்கிறோம், சுப்ஹானல்லாஹ், இஸ்லாமிய இளைஞர்கள், நிறைய சகோதரர்கள் அல்லாஹ்வுடைய பள்ளிக்கு அழைக்கிறார் அல்லாஹ், அப்பொழுதெல்லாம் காதுக்கு எடுக்காமல் அல்லாஹ்க்கு மிக விருப்பமான இந்த இடத்தை புறக்கணித்து அரசுடைய நிலையில் இருந்து நானும் நீங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக தூரமாகிக் கொண்டிருக்கிறோம். நஅூது பில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய உள்ளங்களை இந்த உலகத்தில் அல்லாஹ்வுக்கு விருப்பமான அவருடைய மாளிகையோட தொடர்படுத்தி வைக்கட்டும் என கூறி முதலாவது உரையில் இருந்து நான் விடைபெறுகிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். மூன்றாவதாக பள்ளிவாசலோடு எப்படி தொடரும்? அதுதான் அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். ரப்புடைய பள்ளிவாசலோடு தொடர்பை வைத்துக் கொள்வதற்கு, அதிகப்படுத்திக் கொள்வதற்கு, அதை பத்தி அடிக்கடி சிந்திக்கிறதுக்கு அல்லாஹ் பாக்கியம் கொடுத்த ஒரு சாரார் யார் தெரியுமா அன்பார்ந்தவர்களே? அவர்கள் தான் இந்த பள்ளிவாசலை நிர்வாகிக்கின்ற நிர்வாகிகள். அல்லாஹ் அக்பர். அது சாதாரண தெரிவில்லை, நீங்க தெரிவு செஞ்சிருக்கலாம். ஆனா அவர்களை தெரிவு செய்யறதுக்கு உங்களோட மனசுல போட்டது ரப்புல் ஆலமீன். நிர்வாகிகள் அல்லாஹ்வுடைய மாளிகையை பொறுப்பாக எடுத்து பதவியில் இருக்கின்றவர்கள் தலைவர் முதல் 11 பேரும் பள்ளிவாசலோட தொழுகை முதல் எல்லா அம்சங்களையும் தொடர்பாக அவர்கள் இருக்கணும். அவங்கதான்
சமுதாயத்தில் இந்த ஜமாத்தினருக்கு முன்மாதிரி. அல்லாஹ்வை அழகாக சொல்லி காட்டுகிறார். இன்னமா யஅமுரு மசாஜிதல்லாஹ், அல்லாஹ்வுடைய பள்ளியை பரிபாலிக்கின்றவர்கள் மன் ஆமன பில்லாஹ், அல்லாஹ்வை நம்பியவர்கள், வ இகாமிஸ் ஸலாஹ், வ இகாமிஸ் ஸலாஹ், தொழுகைக்கு வந்துடணும், தொழுகையில சப்புல நிக்கணுங்க, நிர்வாகிகள் வரணும். முதல் வேலை தொழுகைக்கு நிக்கிறதா, தொழுகைக்கு வந்துடணும். இப்படியானவங்க அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல் சிந்தனையில அதை கெட்டுறா, அதுக்கு உதவி செய்கின்றவர்கள், அதுக்கு ஒரு ஃபேன் எடுத்து கொடுக்கிறா, அதுக்கு ஒரு லைட் எடுத்து கொடுக்கிறா, அது உடைஞ்சிருக்குது, ஒரு நிர்வாகி பார்க்கிறார், அவசரமாக செய்கிறார். அல்லாஹ்வுடைய மாளிகைக்கு வருகின்ற தாய்களை அழைத்துக் கொண்டு வருகின்றவர்கள், அவர்களுக்கு உணவு கொடுக்கின்றவர்கள், பள்ளியில கடமை செய்கின்ற உலமாக்களுக்கும் ஓவியங்களுக்கும் உரிய காலத்தில் பொருத்தமான சம்பளத்தை கொடுக்கின்றவர்கள். நீங்க நினைக்கிறீங்களா இதெல்லாம் பள்ளியோட தொடர்பு இல்லை என்று? பள்ளிவாசலுக்குள்ள சாதாரணமாக இருக்கிற ஒரு அழுக்க கூட எடுத்து போடுகிறாரே, முஅல்லகும் பில் மசாஜித், அதுக்கு நிர்வாகம் இல்ல, நிர்வாகம் இல்ல. நீங்க பாக்குறீங்களா, உங்களுக்கு தொடங்குறீங்களா? நீங்க ரசூலுல்லாஹ் சொன்ன பள்ளிவாசலோடு உள்ளம் தொடர்பட்டவராக இருந்த பள்ளிவாசலுக்குள்ள என்னென்ன வேலைகள் இருக்கின்றதோ அத்தனை வேலைகளிலும் உங்கள நிர்வாகம் உட்பட நீங்க எல்லோரும் சேர்ந்து நீங்க செய்றீங்களா? அவர் ரப்புடைய பள்ளியோடு தொடர்புபட்ட மனிதன் நாளைக்கு மறுமை நாள்ல அவர்களுக்கும் அல்லாஹ்வுடைய அர்ஷுடைய நிழல் கிடைக்கும். ஒரு கவலைக்குரிய ஒரு விஷயம், கவலைக்குரிய ஒரு விஷயம். நம்ம எல்லாம் பள்ளிவாசலோடு தொடர்புபட்ட ஒரு மனிதனுக்குத்தான் அர்ஷுடைய நிழல் கிடைக்கும் என்பதை தொழுகையோடு மாத்திரம் சுருக்கியவருடைய விளை. பள்ளிவாசல் தொடர்பாக தலைவர் யாராவது ஒரு அறிவித்தல் செய்யறதுக்கு எழும்பிட்டா, அன்பார்ந்தவர்களே, இருந்து கேட்டுட்டல்லவா நானும் நீங்களும் போகணும், இருந்து கேட்டுட்டு போகணும். அறிவிக்கிறவர் பாடசாலை அதிபர் அல்லது அறிவிக்கிறவர் கட்டர்ல மேனேஜர் அல்லவரு, அறிவிக்கிறவர் யாரு? ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில நேசிக்கின்ற பள்ளிவாசலுக்கு உங்களால் போடப்பட்ட ஒரு தலைவர், ஒரு மௌலவி எழும்பி பள்ளிவாசலை பத்தி பேசுறதுக்கு எழும்பினா நாங்கெல்லாம் அவசர அவசரமாக ஓடுகிறோம். யாரை புறக்கணித்து விட்டு போறோம்? தலைவர் அப்துல்லாவை புறக்கணித்து விட்டு போவரா? செயலாளர் ஹாசிமை புறக்கணித்து விட்டு போவரா? இல்லை, அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலுடைய நலம் சார்ந்த ஒரு விஷயத்தை சொல்றதுக்கு எழுதின உடனே அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலை புறக்கணித்து விட்டு நானும் நீங்களும் போகிறோம். விலங்காத்துடைய ஒரு விபரீதம் இது. அதனால பள்ளிவாசல் சார்ந்த விஷயங்கள் பேசப்படும் பொழுது உங்களுக்கு பசி இருக்கும், ஜும்மாக்கு பின்னால் பேசும் பொழுது உங்களுக்கு முக்கியமான ஒரு வேலை இருக்கும், உங்களுக்கு ஒரு அசௌகரியம் இருக்கும், உங்களுக்கு சில நேரம் பேசுறவதை பிடிக்காமல் இருக்கலாம் உங்களுக்கு. ஆனாலும் ரப்புடைய பள்ளிவாசலை பத்தி பேசுறாரு, அந்த நலன் சொல்லப்பட இருக்கின்றது, நான் கொஞ்சம் கேட்டுட்டு போகணும். இந்த ஒன்றை கேட்டுவிட்டு போவதால் கூட நாளை மறுமையிலே அல்லாஹ்வுடைய பள்ளியை நேசித்ததின் காரணமாக அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அரசுடைய நிழலை தருவதற்கு போதுமானவன் என்ற செய்தியை உங்களோட மனசுல கொண்டு வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் எல்லோரையும் அவனுடைய விருப்பத்துக்குரிய இல்லமாகிய மஸ்ஜிதோடு இணைக்க வேண்டும் என கூறி இந்த உரையை முடித்து நான் விடைபெறுகிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.